ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18, 19, 20, 21 இது 4 நாளோடைய தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அதோட கிளிப்ஸும் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்ருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அதான் வர வர நம்மளோட ஞாபக மறதிக்கு வந்து எல்லையே எல்லாம் போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் 16th அன்னைக்கு கிழிச்சது 16th அன்னைக்கு மார்னிங் கிழிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் தேதிக்கான கூட கிழிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டே இருந்துச்சு பேக் டு பேக். சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஆல்ரெடி துவைச்சி வச்ச துணியெல்லாம் அப்பப்போ காய போட்டு மடித்து வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஆன்ம திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா? சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு, நீட்டாக இது பண்ணியாச்சு. நல்ல வேளை நைட்டு தண்ணி வந்தங்காட்டி நம்மளுக்கு அந்தளவுக்கு தண்ணி பஞ்சம் இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம். இல்லைன்னா ரோட் பைப்பில் வர டைமிங்க்கு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து சாப்பாடு, பருப்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரசம், அதாவது பருப்பு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, ரசம் கொஞ்சமாச்சும் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சிலருக்கு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி நிறைவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்கள் அக்காவை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபனே செஞ்சிருந்தாலும் சரி, கடைசியில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டா தான் அவளுக்கு அந்த திருப்தி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க விசில் கூட போகல, அதனால தான் அப்படியே வச்சுட்டேன். சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் மோஸ்ட்லி குழப்பிக்கிறதுக்கு வந்து பாவக்காயும், வெண்டைக்காயும் தான் மோஸ்ட்லி குழப்பிக்கிறேன். பாவக்காய்னா கசப்பா இருக்கும். வெண்டைக்காய்னா உள்ளே வந்து லேடீஸ் ஃபிங்கர்ன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நீளமாக இருக்கும், சின்ன சின்ன கொட்டையெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறது இன்னுமே வந்து பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இது என் பாப்பாவுக்கு நான் சொல்லி தரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே என் பாப்பாவே திரும்பி, "அம்மா நீ லேடீஸ் ஃபிங்கரையும் பிட்டர் கார்டையும் எனக்கு மாற்றி மாற்றி சொல்லி தரம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்ட போகிற கண்டிஷனில் தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பட் நான் டீச்சிங்கில் இருக்கும்போது பசங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து காமிக்கிறதாட்டும் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். அதை தேங்க் காட். நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்க எல்லாருமே வந்து பிட்டர் கார்ட வந்து வெஜிடபிள்ன்னு சொல்லி நினைச்சிட்ருக்கீங்க. சாரி, இட்ஸ் அ ஃப்ரூட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டெல் யூ இன் திஸ் சிச்சுவேஷன். எல்லாருமே நினச்சிக்குவீங்க பிட்டர் கார்ட் வந்து வெஜிடபிள். பிட்டர் கார்ட் வந்து இட்ஸ் அ ஃப்ரூட். அதுதான் வந்து மெயினாக சொல்ல நினச்சேன். நம்மளும் இதை வந்து நான் பசங்களுக்கு சொல்லும்போது, இது பண்ணும்போது ஈவன் ஐ ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் மை கோ டீச்சர் ஆல்சோ, "நோ மேம் வெஜிடபிள், நோ மேம் இட்ஸ் அ ஃப்ரூட்." அப்படிங்கும்போது தான் எல்லாரும் "ஃப்ரூட்டுங்களா?" அப்படின்னாங்க. "எஸ் மேம்" அப்படின்னேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது இந்த கேட்டகரி இல்ல, அந்த கேட்டகரி அப்படிங்கிறது ஏதாச்சும் அது எல்லாருமே எதெல்லாம் நீங்கள் இது மாரி "ஓ! இதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியே சேஞ்ச் ஆனது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுவேன். அப்படி தான் ஷாக்கில் இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் யார் ஷாக் ஆனீங்க அப்படிங்கிறது, எந்த விஷயத்துக்காக அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் அ ரெசிப்ட். RECIPT ரெசிப்ட் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பெல்லிங் அதான் இருந்தாலும் அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ரெஸ்சீட் RI-SHEET ரெஸ்சீட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பட் அதுவும் கொஞ்சம் இதாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த 2 வார்த்தையை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தேங்காயில் ஆல்ரெடி உடச்சது காமிச்சது இல்லைங்களா? ஆத்தாட்ட கேட்கும்போது ஆத்தா வந்துட்டு இதெல்லாம் அரிஞ்சு போட்டு கொண்டு போய் கொடுத்தா தான் சாமி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து அரிய ஆரம்பித்தேன். தேங்காய் அரிய ஆரம்பிச்சுட்டு கோதுமை ஆல்ரெடி வந்து காய வச்சுருந்தது புடச்சும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவோட சட்டையை வந்து அயர்ன் பண்ண கொடுக்கலாம். அப்புறம் 2 சாரீக்கு ப்ளவுஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு என்னோட கோ சிஸ்டருக்கு. அது எல்லாமே எடுத்து வச்சேன். அப்பா வந்துட்டு, "இருக்கிற டைம் ஆயிடுச்சு, நீ பூவை கொண்டு போய் கொடுக்குற வழிய பாரு சாமி" அப்படின்னாரு. "அதை வச்சுட்டு வா, சாயங்காலம் கூட போய்க்கலாம்" அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எல்லாம் எடுத்து வச்ச கட்டப்பையும் கூட அங்கேயே வச்சுட்டு பூ மட்டும் எடுத்துட்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் பூ போட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு சரி லைட்டாக என்னாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப மைல்டாக தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். வெறும் குஸ்கா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அக்காட்ட நான் பேசிகிட்டு இருக்கையில் வந்து சொன்னாங்க, "ஏன் நீ வரலாமில்ல, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து" அப்படின்னாங்க. அக்காவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சின்னக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து காந்திபுரத்தில் இருக்க பஸ்ஸுக்கு போகலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா பஸ்ஸே வரவே கிடையாது. கடைசியில் ஆட்டோ பிடிச்சி போய் காந்திபுரத்துலேருந்து அதுக்கப்புறம் கணபதி போனோம் அக்கா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு சரி பாப்போம் நீ வந்துருவா, அவளை போய் பிக் பண்ண போகலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து என்னோட பெரியம்மா பொண்ணு. ஏன்னா நம்மளோட கசின்ஸ் அப்படிங்கிறத ஒரே வாரத்துக்குள்ளே முடிச்சிடுறப்போ, நம்ம அத்தை பசங்க, மாமா பசங்க, அதுலேயும் வந்து சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாருமே அதிலேயே வந்துடுற மாதிரி இருக்கு. அதனால நான் தமிழ் இது முறை சொல்லி சொல்லி பேசுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. நெறைய பேர் இருக்க மாரி இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. ஆக்சுவலி மாமா வந்து இஸ் அன் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பெர்சன். ஸோ அவங்க அந்த குவார்ட்டர்ஸ்குள்ள இருந்தாங்க. அவங்களோட இருந்தாங்க.
முன்னால பாப்பாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல எடுத்தது. அங்க விநாயகர் கோவிலும் இருந்துச்சு. அக்கா இருந்துட்டு சடனா "என்னடி பண்ணிட்டு இருக்க?" "அக்கா ஒரு சின்னதா கிளிப் எடுத்துக்கிறேன்க்கா" அப்படின்னோனே, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா வந்துட்டு ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, எங்க தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து எங்க பொண்ணுக்கு வந்து அக்காவோட குழந்தைக்கு என்னைய பாத்து எப்பவுமே பெரியம்மா தான் சொல்லுவேன். அக்காவ விட நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால, ஹைட்ட வச்சே என்னைய பெரியம்மா, பெரியம்மான்னு நான் பெரியம்மா கிடையாதுடி, சித்திடி, சித்திடின்னு சொல்லி 2 தடவ சொல்லிக் குடுத்தேன். அக்காவும் சரி, சித்திடி ஹைட்ட வச்சு நீ சொல்லக்கூடாது பெரியம்மான்னு சொல்லி, அ என்னோட தங்கச்சிடி இது. அதனால சித்தின்னு சொல்லு. அம்மாவ விட சின்னவங்க அதனாலங்க சித்திங்க. அம்மாவ விட பெரியவங்கன்னா பெரியம்மான்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து தனியா ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவோட மார்க் ஷீட்ஸ் காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஹிந்தி டியூஷனுக்கு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தது. அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் போய் கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் கொஞ்ச நேரம் ஃபன்னா போயிட்டுருந்துச்சு. அக்காவுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. நானும் போயிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு, சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு, இதோட லைவ் வீடியோ தான் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. "ட்ராவல் பேக் டூ ஹோம்" அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. போனோனே நல்லா சாப்பிட்டு, நல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் மைல்டா தான் டிஃபன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆகஸ்ட் 19த்தோட வீடியோ. காலையில எந்திரிச்சோமா, ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் எப்பவுமே போட்டுறது. நம்ம காலையில எந்திரிச்சோனே உள்ளங்கைய பார்த்து சாமி கும்பிட்றோமோ, அதே சமயத்தில தேதி கேலண்டர் கிழிக்கிறப்போ சாமி கும்பிட்டுக்கிறது. சரி பெட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மேடம் வந்து வரதான்ட்டாங்க. சின்ன மேடம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் செவ்வாய்க்கிழம நாளு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் வந்து வெட்னஸ்டே கொண்டு வந்து அவங்க அப்பா விடுறேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இருக்க வேலைய பண்ணிரலாம்ன்னு சொல்லிட்டு, எல்லாமே கொஞ்சம் டீப் கிளீன் எல்லாம் பண்ணிட்டு, அத மோஸ்ட்லி நம்ம அப்பப்போ எடுத்து வச்சு கிளீன் பண்ணிர்றோம். ஆனா, ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் இத டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கும். மூளை வந்து கச கச கசன்னு என்ன சொல்லிட்டே இருக்கு. "நீ செய்யறியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டேவே வந்து நம்மள மென்டல் டார்ச்சர் பண்ணும். சரி பண்ணிர்றேன், பண்ணிர்றேன், பண்ணிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருப்பேன். கரெக்ட்டா சாமான்லாம் எடுத்து வெளிய விளக்கலாம்னு சொல்லி போடுறப்போ, அப்பா வந்துட்டு, "சரி போய் பூ குடுத்துட்டு வந்துரு சாமி" அப்படின்னாரு. சரி டக்குன்னு சொல்லி குளிச்சு ரெடி ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவே பார்த்துட்டு, "நானே கழுவிக்கிறேன்டி" அப்படின்ட்டாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே அப்புறம் குக்கும் பண்ணிட்டாங்க. சரி அடுத்தது அடுத்தது என்னங்க நம்மளோட ட்ராவல் ஜர்னி தான் ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸா தான் நான் எடுக்க முடிஞ்சுச்சு. மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்ல அந்த பாலம் வேலை போயிட்டுருக்கனால, இங்கேருந்து நீங்க காந்திபுரம் போறது நாட் அன் இஷ்யூ. இதே நீங்க பூ மார்க்கெட் போறதா இருந்துச்சுன்னா, ஒண்ணு புது பஸ் ஸ்டாண்ட், துடியலூர் இறங்கி நம்ம மாறி போவோம். ஆனா, அந்த புது பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்றதுல நீங்க பிரைவேட் பஸ்ல மோஸ்ட்லி அ காந்திபுரமா இருந்தா ப்ரிஃபர் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த மாரி இடையில இறங்கணும் அப்டின்னா, நீங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து முன்னாடி அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்லயே அவங்க எடுத்து போயிர்றாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாரி இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ரிமைண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஈவினிங் 5:45 ஆல்ரெடி நான் வீட்டுக்கு வந்து அ அண்டா, சாலு எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்த ட்ரம்ல இருந்த தண்ணியும் போட்டு துணி துவைச்சு அலாசியும் வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு தண்ணி வரும்னு சொன்னங்காட்டி. இதில ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 1 டூ 2 வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கே தெரியும் ஹோரையில வந்து முருகனுக்கு நம்ம தீபம் போட்டிருந்தோம். ஆனா, அன்னைக்கு வந்து 8-9 அந்த வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். சரி ட்ரம்மெல்லாம் ஆனா நீட்டா கழுவி வச்சுட்டேன். சரி நைட்டு சிம்பிளாவே பண்ணிக்கலாம். ஏன்னா, தண்ணி வந்துச்சுன்னா வெறும் ட்ரம்ல புடிச்சுட்டு குடத்துல மட்டும் புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மோஸ்ட்லி அந்த மாரி தான் பிளான் பண்ணுவேன். சரி நைட்டுக்கும் இந்த மைல்டா வந்து சாப்பாடும் கொஞ்சம் இருந்துச்சு. அ கோதுமை சேமியா தான் சாரி கோதுமை உப்புமா. இந்த சேமியா உப்புமாவ தான் நானு குழப்பிக்கிறது இன்னொரு கேட்டகரி அது. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் புடிச்சு வச்சுட்டு, இருந்த சாமான சாப்பிட்டு, அதே நீட்டா கழுவி கமுத்திட்டு தான் தூங்குறது. அப்பதான் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸா தூக்கம் வரும். இல்லைன்னா கனவுல கூட பாத்திரம் கழுவுற மார, வீடு கூட்டுற மார, தண்ணி பிடிக்கிற மாரிலாம் கனவு வருது. யாருக்கெல்லாம் இந்த மாரி வந்திருக்கு? இந்த எக்ஸாம் ஃபியர் மாரியே நம்மளுக்கு இந்த எக்ஸாமோஃபோபியாங்கிற மாரியே நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஃபீபியான்னு வந்துரும். அப்புறம் கனவுல வந்துச்சுன்னா, போயிட்டு இது பண்ணுன்ட்டு நம்ம உட்காந்துட்டு பெட்ஷீட்லயே உட்காந்துட்டு துணி துவைச்சுட்டு இருப்போம். தண்ணியெல்லாம் துணி துவைச்சுட்டு இருக்க நிலைமையும் இருக்கும். அப்புறம் தண்ணியெல்லாம் புடிச்சு வச்சாச்சு. அம்மா வந்துட்டு ஓஸ் போட்டு குடுத்தாங்க. குடத்துல உள்ள கொண்டு போய் வச்சுட்டேன். ஈவினிங் அந்த பூஜைய முடிச்சுட்டு, சாப்பிட்டு எல்லா சாமானத்தையும் கழுவி காமிச்சு ரிலாக்ஸா தூங்கியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து மினி அ விளாக் அதாவது ஷார்ட்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாவே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். யாரெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை ஆனா வெற்றிலை தீபம் போட்டிருக்கீங்களோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஆகஸ்ட் 20த் அன்னைக்கு
பாப்பா கொண்டு வந்து அவங்க அப்பா விட்டுட்டாரு. பார்த்தா வெளிய போயிட்டு வந்ததுக்கு பாப்பாவுக்கு சளி புடிச்சிச்சு. ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டு தான் கொண்டு வந்து குடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கல, துவைச்ச துணிய மட்டும் மடிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எந்த ஒரு வீடியோவும் அன்னைக்கு ஃபுல்லுமே இது பண்ண முடியல. நெஞ்சு மேலேயே படுக்க போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவ. ஏன்னா குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா நம்மளால சுத்தமாவே முடியாது. நம்மனா கூட காய்ச்சல் அப்படியே படுத்துக்கலாம். ஆனா குழந்தைகளுக்கு கண்டிப்பா முடியாது. 21st வீடியோவும் சரி இதில தான் பிளெட்ஜ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.